அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். ஊடக நண்பர்களுக்கும், குறிப்பாக யூடியூப், ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம். அதனால் நல்ல நேர்மறையான சிந்தனை உள்ள பாடல்கள், நேர்மறையான படங்கள் பார்த்து பொழுதை கழியுங்கள். வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் எல்லா வேலையும், குறிப்பாக பணிக்கு செல்வர்கள் இன்று வீட்டு வேலையை கவனிக்க வேண்டிய நேரம். இப்போ இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது என்னன்னாக்க, ஒன்று நேற்று அந்த நீட் அந்த கல்வி அமைச்சர் மாணவர்களின் போராட்டத்தின் விளைவாக, சிஜேபி கரப்பாம்பூச்சி கட்சியுடைய போராட்டத்தின் விளைவாக அவர் பதவி விலகினார். அது மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஆனால் அவங்க போராடுறது என்னன்னாக்க, இந்த நீட்டு வினாத்தாள் கசிஞ்சதுக்காக தான் அவங்க போராடி இருக்கிறாங்க. நீட்டு வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை. அது எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கு முடிவெடுக்க வேண்டும். அது பாராளுமன்றத்தில் முடிவெடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே நிறைய குழந்தைங்க நீட்டில் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். அது மாதிரி ஓவராலாக நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்துக்கு நம்ம அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறதுனால, அதை நிறைய மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டதுனால அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் 7.5 இடஒதுக்கீடை கொண்டு ஒரு சாதனையை படைத்தார் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதன் மூலம் மாணவர்கள் டாக்டர் ஆகியிருக்கிறார்கள். அதை மறக்க முடியாது யாரும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அதிமுகவிலேருந்து தாவேகாவுக்கு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, இன்னும் போவாங்க. அவங்கவுங்க மனநிலை எப்படி இருக்கோ அது மாதிரி அவங்கவுங்க போகிறாங்க. போகிறவங்கள யாரும் தடுத்து நிறுத்தலாம் முடியாது, போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அங்கே போய் இருந்துக்கிட்டு அதிமுக அழிஞ்சு போயிடுச்சு, அதிமுக இன்னுமே இருக்காது அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. குறிப்பாக இந்த புகழேந்தி போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. நல்லா அனுபவிச்சுட்டு இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அதிமுக அழியுதுன்னு கட்சியை சொல்லாதீங்க. தனிப்பட்ட முறையில் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் கட்சி அழியுதுன்னு சொல்கிறது நாங்கள் யாரும் பொறுத்து கொள்ள மாட்டோம், தொண்டர்கள் யாருமே. இது கடுமையான எச்சரிக்கை விடுகிறேன். தயவு கூர்ந்து அதிமுக அழிந்து விட்டது என்று மட்டும் சொல்லாதீர்கள். எப்படி அழியும்? நீங்களா கட்சியை உருவாக்குனீங்க? கட்சியை உருவாக்குனது யார்? புரட்சித் தலைவர். இங்கே இருக்கிறது எல்லாருமே புரட்சித் தலைவர்களுக்காக தான் கட்சியில் இருக்கிற மொழி, யாருக்காகவும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இவ்வளோ சோதனைகளையும் அவர் கட்சியை தாங்கி பிடித்துட்ருக்காருங்கிறதுக்காக தான் அவருக்கு எல்லாருமே, தொண்டர்கள் எல்லாருமே எடப்பாடியார் அண்ணனுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சோதனைகள். அவருக்கு சினிமா முகம் இல்லையே ஒழிய, இப்பொழுது இருக்கிறது அதிமுகவின் முகம் யார் என்றால் எடப்பாடியார் தான்ங்கிறது தான் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால் தயவு கூர்ந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கட்சி அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் பேசாதீங்க. ஆமாம், நாகரீகமான அரசியலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க.
பாவம் அந்த தாவைக்கா தொண்டர்கள் கூட அது மாதிரி பேச மாட்டாங்கறான். நீங்கள் போய் இங்கேருந்து போன ஆட்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்மலாம் சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம். அதனால் கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும். அந்த புரட்சி தலைவருடைய பேர் புரட்சி தலைவர் கட்சியில் இல்லைன்னா நீங்கள்லாம் இவ்வளோ புகழ் பெற்றிருப்பீங்களா? இன்றைக்கி போய் அங்கே சேர்றீங்களா? உங்களை எங்கிறது எதுக்காக இது பண்ணுறாங்க? உங்களுக்காகலாம் உங்களை வந்து நீங்கள் பெரிய அப்படியே நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் உங்களை அவங்க சேர்த்துக்கல. நீங்கள்லாம் அதிமுகவில் இருந்திருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க உங்களை சேர்த்துக்கிறாங்க ஒழிய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. நீங்கள்லாம் புரட்சி தலைவருடைய பேரை வச்சு தான் உங்களுக்கு செல்வாக்கு உண்டாயிருக்கிறது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. ஆமாம், இது கடுமையான எச்சரிக்கையாக விடுறேன் நான். கட்சியை வந்து நீங்கள் வந்து அழிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சுங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் விடாதீங்க. நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் கட்சி அழிக்க முடியாது. ஆமாம், ஒரு தொண்டன் இருந்தாலும் அந்த கட்சி இருக்குன்னு அர்த்தம். அதை மனசில் வச்சுக்கிங்க. இன்றைக்கி பாவம் பசங்க ஏதோ வந்து ஒரு மாய தோற்றத்தில் இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ வந்து சிந்திக்கிறாங்க, அதிமுகவில் எவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்குது. புரட்சி தலைவர் இல்லைனாக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்திருக்காது. 31 வருஷம் ஆண்ட கட்சி. அதை போய் வந்து நீங்கள் கேவலமாக கீழ்த்தரமாக அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ உங்களுக்கு வந்து இது இருக்குது? நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லையே நீங்கள். அதனால் வந்து தயவு கூர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை விடாதீங்க. யாராக இருந்தாலும் சரிதான். ஆமாம், நாகரிகமாக பேசுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆமாம். அப்புறம் நம்ம கட்சிக்காரங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, போகிறவங்க போட்டோம், அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஆமாம், 72லேருந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஒரே இயக்கத்தில் நான்லாம் இருந்துக்கிட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? அந்த எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மந்திரம் தான். ஆமாம், அவரை பற்றி பேசணுன்னாக்க ஒரு நாள் பத்தாது, ஒரு வருஷம் பத்தாது. அவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து மக்களுக்கு நல்ல செயல்கள் செஞ்சிட்ருக்காரு. இன்னும் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் இன்னும் அவங்கவுங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற பாட்டுக்கு பொருத்தமான ஆள், அவருடைய பாட்டுக்கு பொருத்தமான ஆள் அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஒரே எம்ஜிஆர் தான், ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான். எந்த மாய சக்தியும் எம்ஜிஆருக்கு ஈடு இணை ஆகாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும். கால சூழ்நிலை மாற்றம் ஒன்று தான் மாறாதது. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி விரைவில் வரும், இது நிச்சயம். ஆமாம், இன்னும் வந்து ஆடி 18 வரப்போது, இன்னும் மேகதாதுலேருந்து இன்னும் தண்ணி வரல. நம்ம வந்து சட்ட போராட்டம் தான் பண்ணணும். நம்ம போய் நேரடியாக அவரை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது அவரை போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சட்ட போராட்டம் பண்ணுங்கள், அனைத்து கட்சி கூட்டுங்க, கூட்டி பேசுங்க. அம்மா இருக்கும்போது உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்களா, அது மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணி வந்து அவங்க இப்போ கர்நாடக அரசை வந்து இது நிர்பந்தம் பண்ணுங்கள். ஆமாம், அதுதான் முக்கியம். புரட்சித் தலைவர் 1986 வந்து சட்டத்து மூலமாக பெறணும்னு சொல்லிட்டு சட்டத்தை இது பண்ணி, அதுக்கப்புறம் அம்மா அதை வந்து முறையாக ஃபாலோ பண்ணி, அதை வந்து கெசட்டில் வந்து இது பண்ணி, அதை ஒரு சர்க்குலராக இஷ்யூ பண்ணி, இன்றைக்கி காவேரி மேலாண்மை வாரியம்னே ஒன்று போட்டிருக்காங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் தமிழ்நாடு அதிக அளவு உயர்ந்திருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுங்கிறதுக்காக சாப்பாட்டு மதிய ஒரு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக புரட்சித் தலைவர் மாற்றினார். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா கொண்டு வந்தார். அப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ரிக்ஷாக்காரங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு ஓட்டு கொடுத்தாரு, காலணிகள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அம்மா ஆட்சியில் வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க,
தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. எல்லாம் மக்களுடைய நலனை கருதியே தான் செஞ்சுருக்கிறாங்க. அண்ணா எடப்பாடியாரை வந்து வேளாண்மை மண்டலமாக ஆக்குனார். அதனால் வந்து அங்கே எந்த வித தொழிற்சாலைகளும் வராத அளவுக்கு அதை பண்ணார். விவசாய நிலங்களை பாதுகாத்தார். கொரோனா பீரியடில் வந்து அவர் நேரடியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணார். அந்த நேரத்தில் பணம் இல்லாத நேரத்தில் கூட அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பணம் கரெக்டாக சம்பளம் கரெக்டாக போயிட்டு இருந்தது. 7.5 இடஒதுக்கீட்டு கொடுத்தாரு. நீட்லேருந்து விலக்கு அடித்து மாணவர்கள் நீட்டினால் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக 7.5 இடஒதுக்கீடு கொடுத்தாரு. கொரோனாவில் எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போட்டவங்க தான் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் நினச்சி பாருங்கள். அதிமுகங்கிறது வந்து சாதாரண கட்சி கிடையாது. ஆமாம், அந்த தீய சக்தி திமுக அழிக்கிறதுக்கு தோன்றியது தான் அதிமுக. சில பேர் அதிமுக வைத்து கொண்டு பிழைத்து கொண்டார்கள். அவர்கள் வந்து சொத்துக்காக கட்சியில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே உண்மையான தொண்டன் கட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறான். அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதனால் இந்த கட்சியை வச்சு பலன் அடைஞ்சவங்க வெளியில் போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் அரசியல் அனாதைகள் ஆகிவிடுவார்கள் விரைவில் என்பது உண்மை. மக்களால் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக இது நடக்கும். வருகின்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா புரட்சித் தலைவர் என்கின்ற 3 எழுத்து மந்திரம் இங்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. நடிகர் விஜயே புரட்சித் தலைவருடைய சாட்டையை வைத்து தான் இந்த படத்தை ஓட்டியிருக்கிறார், ஜனநாயகன் படத்தை என்று எல்லோரும் கருதி கூறுகிறார்கள். அப்போனா நீங்கள் எல்லோரும் நினச்சி பாருங்கள், எம்ஜிஆர் பேரை சொல்லலைன்னா இவருடைய படம் ஓடாது. அதனால் நம்ம தலைவரை தான் எல்லோரும் முன்னோடியாக கருதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்கிய கட்சி அழிக்க நினைக்கலாமா? சிந்திச்சு பாருங்கள். அவர் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அதிமுக தொண்டனும் உண்மையான அதிமுக தொண்டன் எங்கும் வெளியே செல்லவில்லை, இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலத்துக்காக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவர்கள் எல்லாம் தாவேக்காக சென்றிருக்கிறார்கள். விரைவில் எல்லாம் மாறும். ஆகவே புரட்சித் தலைவர் பெயரை சொல்லிதான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய கொள்கை பரப்பில் வந்து நம்ம புரட்சித் தலைவருடைய ஃபோட்டோவெல்லாம் கிடையாது. அதை நல்லா உற்று நோக்குங்க. அவரும் ஒரு சுயநலவாதி தான். ஆகவே புரட்சித் தலைவருடைய தொண்டர்கள், உண்மையான தொண்டர்களை யாரும் எங்கேயும் அழைத்து செல்ல முடியாது என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆட்சி நல்லா இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க மக்கள். ஆட்சியை நல்லபடியாக பண்ணுங்க, அவ்வளோதான். ஆட்சி நன்றாக இருந்தால் காட்சிகள் மாறும். ஆட்சிகள் சரியில்லை என்றால் காட்சிகள் மாறாது. ஆகவே விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரும் என்பதை உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த ரத்தம் அதிமுகவின் ரத்தம். எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார், ரத்தத்தின் ரத்தத்தை இன்னும் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு சொல்லியிருக்காரு. 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி அழிக்க முடியாதுன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அம்மா 100 ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே மீண்டும் ஒரு முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தைரியமாக இருங்கள். மக்களை சந்தியுங்கள், நேருக்கு நேராக சந்தியுங்கள். வீடியோ போடுங்கள், வீடியோவிலும் போடுங்கள். மக்களுக்கு நேரடியாகவும் தொண்டுகள் செய்யுங்கள். காரணம், இப்பொழுது சமூக ஊடகங்கள் அதிகமாக வந்துவிட்டதால் வீடியோ வெளியிடுங்கள். ஆனால் நாகரிகமாக பேசுங்கள். மற்ற கட்சிகளைப் போல் நாம் பேசக்கூடாது. நம்ம தலைவர்கள் நமக்கு நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாகரிகமாக பேசுங்கள். குறிப்பாக பெண்களை மதியுங்கள், பெண்களுக்கு மதிப்பளியுங்கள். அதிமுகனாலே பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி. ஆகவே அதிமுக வந்து என்றைக்கும் அழிக்க முடியாத ஒன்று, எந்த கும்பனால் அழிக்க முடியாத ஒன்று. எத்தனை பேர் வந்து அங்கே போயிட்டு வந்து அதிமுக பற்றி கேவலமாக பேசுனாலும் அதிமுக வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஊடகத்தில் மைக்கு கொடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாகிடுது. அதனால் என்ன பேசணுங்கிறதே தெரியாமல் மைக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஊடகங்களுக்கும் டிஆர்பி வரணுங்கிறதுக்காக அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த காலத்துலேயும் அதிமுக சொல்லாமல் அரசியலே கிடையாது. புரட்சித் தலைவர் பெயரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது. இன்னும் 1000 வருஷம் போனாலும் புரட்சித் தலைவர் என்ற தாரக மந்திரம்தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு
இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளை சொல்லிக் கொடுங்க. குறிப்பாக நல்ல படங்களை நல்ல சினிமா காமிங்க. குழந்தைங்கள்லாம் வளர வேண்டிய குழந்தைங்க. அவங்களுக்கு சரியான பாதையில் அழைச்சிட்டு போங்க, அதான் முக்கியம் என்று சொல்லிட்டு இன்றைய பாடல். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. எவ்வளோ அழகான பாடல். குழந்தைகளுக்காக புரட்சி தலைவர் அவர் பாடல் எழுதினாலும் திருப்பி இவர் படித்து பார்த்துட்டு இந்த வரி இப்படி வரணும் அப்படின்னு சொல்லுவாராம். எவ்வளோ பெரிய தலைவனை நம்ம வச்சுருக்கோம். உண்மையிலே அவரை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாங்கள்லாம் இன்றைக்கும் அவர் இல்லைங்கிற எண்ணத்துலேயே இல்லை, அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்காருங்கிற இதில் தான் இருக்கிறோம். அதனால் பெரிய இயக்கங்க இது, சாதாரண இயக்கம் கிடையாது. அதை மனசில் வைங்க. மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஓட்டு போடுறதும் போடாதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் அதிமுக என்கின்ற கட்சி இல்லைனாக்க தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு வந்திருக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் அதிமுக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க இளைஞர்களே. நீங்கள் தயவு கூர்ந்து யூடியூப்பில் எம்ஜிஆர் படம் பாருங்கள், அரசியலில் நம் நாடுங்கிற படத்தை பாருங்கள். அந்த காலத்திலே எடுத்திருக்காரு அழகாக. நாடோடி மன்னனை பாருங்கள், 1000ல் ஒருவனை பாருங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லும். அதோடு இல்லாமல் அதிமுகவுடைய சாதனைகளை பாருங்கள், எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்களிங்க. ஆமாச்சு, நீங்கள்லாம் நாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள், இளைய தலைமுறையர்கள். இந்த ஜென்சி, குறிப்பாக ஜென்சி சொல்கிறாங்களே, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும் அதை பார்த்தாக்க என்று கூறிக்கொண்டு, நீங்கள்லாம் எங்களுடைய குழந்தைகள், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி பதிவுகளை வெளியிடுகிறோம். ஆமாம், ஆகவே தாய்மைக்கு மதிப்பு கொடுங்கள், தாய்க்கு மதிப்பு கொடுங்கள், தந்தைக்கு மதிப்பு கொடுங்கள், நல்லவராக வாழுங்கள். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் கெட்டவன்னு பேர் எடுக்கிறது ஒரு நொடியில் பேர் எடுத்துடலாம், ஆனால் நல்லவன் பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான். அதனால் நீங்கள்லாம் நல்லவர்களாக வாழ வேண்டுங்கிறதா எங்களுடைய எண்ணங்கள். நல்ல பிள்ளைங்க நீங்கள் எல்லாமே, ஜென்ஸ் கிட்ஸ் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட உங்களுக்கு அதிகமாக கம்ப்யூட்டர் நாலேஜு எல்லாம் எப்படி எப்படி பண்ணணுங்கிறத எல்லாம் தெரியும். அதனால் நெட்டில் போயிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓட்டு அளிங்க என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்களுடைய அன்பு சகோதரன் மாரியப்பன், நெய்வேலி. புரட்சி தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவர் அம்மா புகழ் வாழ்க, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.